ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகளுக்கு வந்து சட்டமன்றத்தில் பல்வேறு வகையான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள், அந்த அறிவிப்புக்கான திட்டங்கள், அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு வந்து என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அந்த மானிய கோரிக்கையின் போது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக 22 அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்புகள் குறித்து தான் தற்போது பார்க்க போகிறோம். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரமான வேளாண் இடுபொருள்களையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடைய ஏதுவாக விழுப்புரம் மாவட்டம் மயிலம், கண்டமங்கலம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புரம், ராணிப்பேட்டை மாவட்டம் சுளிங்கர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஆகிய 7 ஒருங்கிணைந்த வேளாண்மை தமிழ்நாடு விரிவாக்க மையங்கள் வந்து 25.3 கோடியில் நிதி ஒதுக்கீடு பண்ணி இது வந்து இந்த திட்டங்களை கொண்டு வராங்க. அதே போல் ரசாயன உரங்களின் தரத்தை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தரவான விவரங்கள் கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒரு உர கட்டுப்பாடு ஆய்வகம் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் விளைபொருள்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் நிலப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டிக்கும் வகையில் திசையன் விலை மானாமதுரையில் குளிர் பதன கிடங்கு வசதிகள் வந்து 4 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருள்கள் விவசாயிகளுக்கு அருகாமையில் கிடைக்க செய்யும் வகையில் குறுவட்ட அளவில் செயல்படும் 5 துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு 3,58 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீட்டில் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய புதிய கட்டணங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்து வட்டார அளவில் விவசாயிகளுக்கு சேவை வழங்கிட ஏதுவாக வேளாண் இயந்திர கூடாரங்கள் 15 வட்டாரங்களில் 3,30 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 386 ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை கண்காணிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மின்னணு வருகை பதிவேடு இயந்திரங்கள் 2,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு தரமான உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் கிடைப்பதை உறுதி செய்திடும் வகையில் தஞ்சாவூரில் இயங்கி வரும் உயிரியல் பூச்சிக்கொல்லி உற்பத்தி மையத்தில் புதிய கட்டிடம் கட்ட 1,55 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. காய்கறி நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றங்கால் கட்டமைப்புகள் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வரத்து வாய்க்கால காலங்களில் மாம்பழங்கள் வீணாவதை தடுத்து விவசாயிகள் அதிக வருமானம் பெற ஏதுவாக வங்கி கடன் உதவியுடன் மாம்பழக்கூழ் தயாரிப்பு கூடம் அமைக்க 8 நபர்களுக்கு தலா 12,22,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்க 98 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் வகைகளுக்கு நேரடியாக சென்று மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து மண் வள அட்டைகளுடன் பயிர்களுக்கு ஏற்ப உர பரிந்துரையில் வழங்கும் மதிய 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகளின் சிறிய இயந்திரங்களுக்கான தேவை கருத்தில் கொண்டு புதிய நவீன வேளாண் இயந்திர கருவிகள் உபகரணங்களை வந்து அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் உருவாக்கி அவை குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் வந்து அளிக்கப்படும். இதற்காக 30 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் உரிய நேரத்தில் கிடைக்க ஏதுவாக சேலத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறை வளாகத்தில் புதிய வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்க மையம் வந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்கள், நிலக்கடலை ஆகியவற்றின் விற்பனை ஏற்றுமதி அதிகரித்திட விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி மற்றும் வர்த்தக இணைப்பு கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு தரமான சான்று பெற்று விதைகள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஒருங்கிணைந்த தரக்கட்டுப்பாட்டு பிரிவு வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி மற்றும் தென்னையில் உற்பத்தி திறனை அதிகரித்தல் குறித்து 1000 விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும். மாமரங்களின் உற்பத்தி திறனை அதிகரித்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாமரங்களின் கவாத்து செய்வது குறித்து செயல் விளக்க விழிப்புணர்வு பயிற்சி 500 விவசாயிகளுக்கு அளிக்கப்படும். அதே போல தோட்டக்கலை பயிர்கள், மலை பயிர்களில் சாகுபடி மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், சந்தை வாய்ப்புகள் குறித்த விவரங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். உழவர்கள், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 1000 நபர்கள் பயன்பெறும் வகையில் வேளாண் பொருட்கள் மதிப்பு கூற்றும் இயந்திரம் இயக்கமும் பராமரிக்கவும் பயிற்சி அளிக்கப்படும். சென்னை மாநில வேளாண் இயந்திரங்கள் தகவல் மையத்தில் தொழில் முனைவோர் வாய்ப்புக்கான வேளாண் பொறியியல் தொழில்நுட்பங்கள் குறித்து 500 படித்தறிஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் பொறியியல் துறையால் வேளாண் இயந்திர உற்பத்தி நிறுவனங்களுடன் இணைந்து வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்தான முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும். புதிதாக கண்டுபிடிக்கப்படும் நவீன வேளாண் பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்திட 50 செயல் விளக்கங்கள் மேற்கொள்ளப்படும். 1500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு குறித்து செயல் விளக்க பயிற்சிகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இது போன்ற 22 அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வந்து விவசாயிகளுக்காக இங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து விவசாயிகள் வந்து இந்த அறிவிப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திங்க.